Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the 7th video of the Tamil English Dictionary. இந்த வீடியோவானது தமிழ் ஆங்கில அகராதியின் 7வது வீடியோவாகும் இது. In this video, we are going to see 10 words that begin with the two letters at, a, it. At என்ற இரண்டு சொற்களில் ஆரம்பிக்கும் ஒரு 10 சொற்களை நாம் இந்த வீடியோ பாடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். Please come, let us start the practice. Word 1, at. Attu. இது ஒரு பெயர் சொல். இதனுடைய தமிழ் அர்த்தம் நிலத்தின் எல்லை. நிலம் என்றால் அது ஒரு நாடாக கூட இருக்கலாம், ஒரு வீடு, ஒரு தோட்டம் ஆகியவை. அத்து நிலத்தின் எல்லை, வரையறை. பவுண்ட்ரி, பௌ BOU .ND.ARY, பவுண்டரி, பவுண்டரி. ஓகே, அல்லது பார்டர், BOR.DER, பார்டர். நீங்கள் பேசும்போதும் எழுதும்போதும் இந்த டாட்டை நீக்கிட்டு நீங்கள் பேசணும், எழுதணும். சிலபிள் அறிந்து கொண்டு ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ணுவதற்காக குறிப்பாக சிறு மாணவர்களுக்கு, யங் ஸ்கூல் பாய்ஸுக்கு தான் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, பவுண்ட்ரி அல்லது பார்டர், அத்து. நம்பர் 2, அத்தகைய. தமிழ் அர்த்தம் அது போன்ற, அப்படிப்பட்ட. ஆங்கில வார்த்தை சச். இது ஒரு அட்ஜெக்டிவ், ADJனா அட்ஜெக்டிவ், பண்புச்சொல். இதற்கான தமிழ் உச்சரிப்பு பாருங்கள், ச இச், சச். அதுக்கு ஆங்கில அர்த்தம் 2 இருக்குது. ஆஃப் திஸ் டைப், ஆஃப் திஸ் டைப், இந்த வகையான, அல்லது ஆர் தட் டைப், ஆஃப் தட் டைப், அந்த வகையான. உதாரண வாக்கியங்கள் ஒரு கேள்வி பதிலில் கொடுத்துருக்கேன். Q-னா கொஸ்டின். Do you read ghost stories? நீங்கள் அல்லது நீ பேய் கதைகள் படிப்பதுண்டா? அதை படிக்கும் பழக்கம் உண்டா? Do you read ghost stories? அதுக்கு பதில் ஏன்னா ஆன்சர் பதில் நோ, ஐ டோன்ட் ரீட் சச் ஸ்டோரிஸ். சச்னா அப்படிப்பட்ட, அது போன்ற, அத்தகைய கதைகளை நான் வாசிப்பதில்லை. நோ, ஐ டோன்ட் ரீட் சச் ஸ்டோரிஸ். சச்னா அத்தகைய. வேர்டு நம்பர் 3 பாருங்கள். அத்தகையக்கு இன்னொரு அர்த்தம். இது ஒரு பண்பு சொல். இதனுடைய தமிழாக்கம் அவ்வளவு. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அவ்வளவு பெரிய, அவ்வளவு சிறிய, அவ்வளவு உயரமான, அவ்வளவு தாழ்வான, இது போன்று அவ்வளவுக்கு அப்புறம் அதன் பின்னால் ஒரு பண்பு சொல் சேர்ந்து வரும். பாருங்கள், உதாரணத்தில் இதற்கும் ஆங்கில அர்த்தம் சச்சு தான், அட்ஜெக்டிவ். உதாரணம் பாருங்கள். காமராஜ் இஸ் சச் அ கிரேட் லீடர். காமராஜ் அவ்வளவு ஒரு சிறந்த தலைவர் ஆகையால் that all people respect him, அனைத்து மக்களும் அவரை மதிக்கின்றார்கள். ஹிம்னா அவரை, காமராஜரை என்று அர்த்தம். ஸோ சச்ச என்றால் அந்த கிரேட் என்ற பண்பு சொல்லுக்கே அர்த்தம் சேர்த்து கொடுக்குற பண்பு சொல். அதனால் இது ஒரு சிறப்பான வார்த்தை. காமராஜ் இஸ் சச் அ கிரேட் லீடர், அவ்வளவு சிறந்த தலைவர். எவ்வளவு என்றால் பின்னாடி அந்த பகுதியை பாருங்கள், அந்த ஆங்கில வாக்கியத்தின் அந்த பகுதியை. தட் ஆல் பீப்புள் ரெஸ்பெக்ட் ஹிம், அனைத்து மக்களும் மதிக்கும் அளவு. எந்த அளவு? அனைத்து மக்களும் மதிக்கும் அளவு. ஓகே,
வேர்டு நம்பர் 4 அத்தனையும். அதுக்கு ஆங்கில வார்த்தை ஆல். அத்தனையும் எனக்கு வேணும். அத்தனையும் நல்லா இருக்கு. அனைவரும் நல்லா இருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பிரதி பெயர் சொல். அதை பி பே என்று கொடுத்துருக்கேன். இது அது மட்டுமல்ல, ஒரு பண்பு சொல்லாகவும் செயல்படும். தமிழ் அர்த்தங்கள் எல்லாம், அனைத்தும், அனைவரும். உதாரண வாக்கியங்கள் ஆல் ஆர் குட், எல்லாம் நல்லா இருக்குது. இன்னொரு வாக்கியம் ஆல் த ஃப்ரூட்ஸ் ஆர் குட், எல்லா பழங்களும் நல்லா இருக்குது, அனைத்து பழங்களும். இன்னொரு உதாரணம் ஐ லைக் ஆல், நான் எல்லாத்தையும் விரும்புகிறேன். லைக்னா விரும்புதல். ஐ லைக் ஆல். ஓகே. வேர்டு நம்பர் 5 அத்தி மரம். இது ஒரு பெயர் சொல். ஆங்கில வார்த்தை ஃபிக் ட்ரீ. ஃபிக் எஃப் சவுண்டில் உச்சரிக்கணும். சி சி ஃபிக் ட்ரீ. இது ஒரு நவுனு. இதோடு அத்தி பழம். அந்த மரத்தில் உள்ள அந்த பழம் என்ன? ஃபிக் ஃப்ரூட். இது ஒரு நல்ல பழம். மருத்துவ உபயோகம் நிறைந்த பழம். பல நோய்களுக்கு மருந்தாகவும் இது பயன்படுது. அத்தி மரம், ஃபிக் ட்ரீ, அத்தி பழம், ஃபிக் ஃப்ரூட். வேர்டு நம்பர் 6 பாருங்கள், அத்தான். அத்தான் என்பது ஒரு உறவு முறை. இது ஒரு பெயர் சொல். தமிழில் கணவன். கணவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண். ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட், HUSBAND. இது ஒரு நவுனு. இதற்கு வேறு அர்த்தங்களும் உண்டு. இரண்டாவது அர்த்தம் மாமன் மகன், அங்கிள்ஸ் சன். அங்கிள்னா யார்? அம்மாவுடன் பிறந்தவர்கள், அம்மாவுடைய அண்ணன் தம்பி. இவர்களுடைய மகனை நாம் அத்தான்னு சொல்லலாம். யார் சொல்லணும்னா பெண்கள் சொல்லணும் அத்தான் என்று. அல்லது அத்தை மகன். அத்தைனா யார்? அம்மாவோடையோ அல்லது அப்பாவோட, இல்லை அம்மாவோட இல்லை, அப்பாவுடன் பிறந்த சகோதரிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆண்ட்டு. அவர்களுடைய மகனை நாம் அத்தான்னு சொல்லலாம். அடுத்தது 4 அக்கால் கணவர். அக்கால்னா யார்? மூத்த சகோதரி. ஆங்கிலத்தில் எல்டர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். தன்னுடைய அக்காவுடைய கணவரை அத்தான் என்று சொல்வது உண்டு. இந்த அத்தான்கிற சொல் குறிப்பாக பிராமண சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதை தங்கள் வாழ்வில் பயன்படுத்துகிறார்கள். வேர்டு 7 அத்தை மகன் மகள். இது என்ன உறவு? அத்தை மகன் மகள் மற்றும் மாமாவின் மகன் மகள். ஆண்பால் பெண்பால் இரண்டு வகைக்கும் இரண்டு பாலினத்திற்கும் சேர்ந்த ஒரே ஒரு வார்த்தை கசின். COU.SIN. COU கார்னு தான் உச்சரிக்கணும். கசின். ஆன்ஸ் சன் அல்லது ஆன்ஸ் டாட்டர். ஆண்பால் சன்னுக்கும் வரும், டாட்டருக்கும் வரும். அத்தையினுடைய மகன் மகள் ஒரே வார்த்தை தான், கசின். அந்த டாக்டருங்கிற வார்த்தையை பாருங்கள், தமிழில் உச்சரிப்பு கொடுத்துருக்கேன், டாக்டர். ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னா DAUGH. இது ஒரு கஷ்டமான வார்த்தை, உச்சரிக்கும் போது தப்பு வரக்கூடாது, டான்னு தான் உச்சரிக்கணும். இந்த வார்த்தையில் நாம் UGH இந்த 3 எழுத்துக்கும் ஓசையே இல்லை, டா. அப்புறம் TER. ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக எழுதி ஆகணும், டாக்டர், DAUGH TER. மாமாவின், அங்கிள்ஸ், மகன் மகள், அதாவது கசின். ஓகே. வேர்டு 8 பாருங்கள், அத்துடன். அத்துடன் என்பது ஒரு இடைச்சொல். இதுக்கு ஆங்கிலத்தில் அலாங் வித் 2 வார்த்தையாக வரும். இது ஒரு சொற்றொடர் மாதிரி வரும், அலாங் வித். இதுக்கு ஆங்கில அந்த சொல் வகை என்னென்னா ப்ரெப்பு,
ப்ரெப்னா என்ன? ப்ரிப்போசிஷன். PREPOSITION. ப்ரிப்போசிஷன்கிறது 6வது வகை வார்த்தை. அந்த அலாங் வித் என்பது ஒரு உதாரண வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். எ பில். பில்லுனா விலைப்பட்டியல் அல்லது ரசீது. கேம் வந்தது. எதோடு வந்தது? எத்துடன் வந்தது? அலாங் வித் த புக். நாம் வாங்கிய புத்தகத்துடன் ஒரு பில் வந்தது. பில்லுனா விலைப்பட்டியல் அல்லது ரசீது, பணம் செலுத்தியதற்கான ரசீது. எ பில் கேம் அலாங் வித் த புக். இது ஒரு இடைச்சொல். இடைச்சொல்னால் ஒரு பெயர் சொல்க்கு முன்னாடி வர்ற சொல். இங்கே த புக்குங்கிறதுக்கு முன்னாடி அலாங் வித் வந்திருக்கு. எனவே இது ஒரு இடைச்சொல், ஒரு ப்ரிப்போசிஷன். இதற்கு வேறு தமிழ் அர்த்தம் அத்துடன், அதோடு. வேர்டு நம்பர் 9 பாருங்க. அத்துவைதம். அத்துவைதம் என்ற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இந்து மத தத்துவம். இதை உபதேசித்தவர், இதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர், இதை பாடமாக நமக்கு சொல்லி சென்றவர் யாரு? ஆதிசங்கரர் என்ற ஒரு ஞானி. ஆதிசங்கரர் உபதேசித்தது. இந்த ஆதிசங்கரர் என்ற ஞானி 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்த அத்வைதம் என்ற இந்து மத தத்துவத்தை நமக்கு போதித்து சென்றார். ஆங்கிலத்தில் ஹிந்து ஃபிலாசபி. ஹிந்து HIN.do. ஹிந்து என்றால் இந்து மத. ஃபிலாசபி அந்த வேர்டு பெரிய வேர்டு, 4 சிலபிள்ஸ் இருக்கின்றன. ஃபிலாசபி உச்சரித்து பார்க்கணும். புதிய சொற்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். ஃபி PHI ஃபி எஃப் சவுண்டில் உச்சரிக்கணும். ஃபி லா ச ஃபி இந்த PH ஒய்யையும் எஃப் சவுண்டில் உச்சரிக்கணும். ஃபிலாசபி. ஃபிலாசபி தத்துவம்னு அர்த்தம். ஓகே. வேர்டு நம்பர் 10 அத்தனை. லாஸ்ட் வேர்டு அத்தனை. இது ஒரு பண்புச்சொல். so many. ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்ற வகை பண்புச்சொல் அல்லது பெயர் உரிச்சொல். அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னாடி அந்த பெயர் சொல்லை விவரிக்கும். தமிழில் எண்ணற்ற, ஏராளமான. இது ஒரு உதாரண வாக்கியத்தில் பாருங்கள். தேர் ஆர் அங்கே இருக்கின்றார்கள். so many persons. அத்தனை நபர்கள். பர்சன்ஸ்னா நபர்கள். இந்த க்ரௌடு எங்கே இருக்காங்க? இந்த க்ரௌடு. க்ரௌடுனா கூட்டம். இந்த க்ரௌடுங்கிற சொற்றொடருக்கு என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தில். தேர் ஆர் அங்கே இருக்கின்றார்கள். so many persons. பர்சன்ஸுங்கிற பெயர் சொல்ல so many என்ற பண்பு சொல் அர்த்தம் சேர்த்து தருது. கொஞ்சம் விவரித்து சொல்லுது. அத்தனை அப்படின்னா எண்ணற்ற, ஏராளமான. There are so many persons in the crowd. Okay, my dear English learners, that ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.